ஹலோ, ஆமாம் சொல்லுங்கள் சார். நான் தான். என்னது என்னது? மா காஃபி. ஓகேடா. பா இங்கே தான் இருக்கியா? சீக்கிரமா செக் போட்டு கொடுப்பா, காலேஜில் ஃபீஸ் கட்டணும். என்னப்பா? இப்போ பார்க்க போகிறது என் ஃப்ரெண்டு ஹேக்கர் ரிஷி. டே ரிஷி. ஹேய், என்ன மறுபடியும் பிரேக்கப்பா? இல்லைடா, நீ வேற. அப்புறம் என்னடா அந்த பக்கம்? அது இல்லைடா, எங்கள் அப்பாவுக்கு பேங்க் மேனேஜர்னு ஒருத்தன் கால் பண்ணியிருக்கான்டா. கால் பண்ணி அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகிருக்கதா சொல்லியிருக்கான். ஸோ எங்கள் அப்பா அதை பயந்துக்கிட்டு சிவிவி நம்பரையும் எக்ஸ்பைரி டேட்டையும் சொல்லிட்டாருடா. என்ன பண்ணுறதுனே தெரிலடா. டேய், என்னடா சொல்கிற? அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. இல்லைடா, அவர் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டாருடா. மொத்த கேஷும் வாஷ் அவுட் ஆயிடுச்சுடா. சரி, போலீஸ்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணணும் தானே? இல்லைடா, இன்டர்நெட் காலிங் வேறு. ப்ளஸ் நம்ம தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடாது. உன்னால் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? நம்பர் ட்ரேஸ் பண்ணுறதெல்லாம் கிரேட் அத்தாரிட்டி வேணும்டா. அப்படி ப்ளீச் பண்ணால் அது சைபர் கிரைம் ஆகும். இருந்தாலும் உனக்காக ட்ரை பண்ணுறேன். அந்த இன்டர்நெட் நம்பரை எனக்கு அனுப்பிச்சுவிடு. ப்ளூடூத்தை எங்கே போனாலும் போட்டு. அவன் முடியாதுன்னு சொன்னாலே கண்டிப்பாக ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணுறேன்னு வேறு சொல்லியிருக்கான். கண்டிப்பாக முடிச்சிடுவான். சொல்டா மச்சான், லொக்கேஷன் கிடைச்சிச்சுடா. சீக்கிரமாக ஷேர் பண்ணி விட்றா. என்ன போக்கியமே நான் கண்டுபிடிக்க போகிறேன். நீ வேற. லொக்கேஷன் இங்கே தான் காமிக்குது. அவனாக தான் இருக்கும். சார், சிவி நம்பரும் எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்தீங்கன்னா இப்போவே ஆக்டிவேட் பண்ணுறோம். சார், இப்போ அது கொடுத்தா சீக்கிரமாக ஆக்டிவேட் பண்ணிங்களா? ஆமாம் சார். சார், இப்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார். நீங்கள் பேங்க் மேலே தானே சார் பேசுகிறது? ஆமாம் சார். சார், எப்போ சார் கிடைக்கும் அந்த காசு? இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1/2 ஹவரில் ஏடிஎம்மில் போய்ட்டு நீங்கள் மொத்த கேஷ் வெளியே எடுத்துக்கலாம். 1/2 ஹவர் ஆகும் சார் ஆக்டிவேட் ஆக. கொஞ்ச நேரம் இருங்க சார், கார்டு எடுத்து கொஞ்சம் சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே சார். சார் இருக்கீங்களா? ஆமாம் சார். சார் 352 சார். ஓகே சார். சார் எக்ஸ்பைரி டேட் சொல்லணுங்களா? ஆமாம் சார். ஓகே சார்.
இன்னும் half an hourல உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். டேய் 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 ஒன்றும் இல்லை பண்ணிட்டு எங்கடா அவன் அந்த வழியை ஓட்டான்டா. டேய் ஏன்ட்டான்டா? எங்கடா அவன் பணம்? யாரா நீங்கள்? என்ன வேணும் உங்களுக்கு? நீ பண்ணுறதுலாம் எனக்கு தெரியும். முதல்ல என் பணம் எங்க? பணத்தை கலெக்ட் பண்ணுறதுலாம் வேலை இல்லை. எங்கள் வேலை வெறும் டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான். அப்புறம் உன்னை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இந்த பிஸ்னஸில் யாரும் நம்ப முடியாது. எப்படி எங்கள் நம்பர்லாம் எடுக்கிறீங்க? நீங்கள் என்னை காப்பாற்றின ஒரே காரணத்துக்காக இதை நான் சொல்கிறேன். இந்த ப்ராசஸ் பேர் தான் ஃபிஷிங். இந்த ப்ராசஸில் மெயில், ஃபோன் இல்லை டெக்ஸ்ட் மூலமாக உங்கள் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோன்னு சொல்லி உங்களோட எல்லா லாகின் டீட்டெயில்ஸும் உங்கள் கிட்டேருந்து நாங்கள் வாங்கிப்போம். சில நேரத்தில் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்ஸை கூட நாங்கள் ஃபிஷிங் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, வாட்ஸ்அப்பில் இந்த லிங்க்குக்கு போங்க, ஐஃபோன் ஃப்ரீயாக தரும்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுன்னு உடனே போயிட்டு இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேர் லிங்க்கை எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுவாங்க. இது மூலமாக தான் நாங்கள் எல்லா டேட்டா பேஸையும் ஸ்டீல் பண்ணுறோம். எப்படி வயசானவங்களை டார்கெட் பண்ணுறீங்க? இல்லை, இது ஒரு ரேண்டம் ப்ராசஸ் தான். நாங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகிடுன்னு சொல்லி உங்கள் சிவிவி நம்பரும் உங்கள் எக்ஸ்பைரி டேட்டும் கலெக்ட் பண்ணுவோம். இதை கலெக்ட் பண்ண டேட்டா பேஸை தான் நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்புவோம். அங்கே இருக்கவங்க அதை ஷாப்பிங்கோ இல்லை நெட் பேங்க் ட்ரூ பண்ணி மொத்த காசையும் வெளியே எடுத்துருவாங்க. இந்த சிவி நம்பரும் எக்ஸ்பைரி டேட்டும் சொல்கிறவங்களோட அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 ஹவருக்குள்ளே மொத்த காசையும் வெளியே எடுத்துருவோம். அப்போ ஃபோனில் ஓடிபி வருமே, அதை எப்படி எடுக்கிறீங்க? அதுக்கு தான் நாங்கள் சிம் ஸ்வாப் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களது மாதிரி ஒரு புது சிம்மை க்ரியேட் பண்ணுவோம். அதில் வர ஓடிபி வச்சு தான் உங்களோட அக்கௌண்ட்டை நாங்கள் ஆக்சஸ் பண்ணுறோம். பாஸ் அது ஃபுல்லாக ப்ரொடெக்ட் ஆகிடும். ஒரு தடவை பாஸ்வேர்டு தப்பாக போட்டிங்கனாலும் டெலிட் ஆகிடும். உங்கள் 2 பேர் காசு என் கையில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் தான் கிரிமினல், உங்களால் லீகலாக ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஏண்டா வந்த? பின்ன என்னடா, நம்மளால லீகலாக கிரிமினல்னு ப்ரூவ் பண்ண முடியாது, காசும் திருப்பி கிடைக்காது. டேய், யாரை லீகலாக ப்ரூவ் பண்ண முடியாது சொன்னது? அந்த ப்ளூடூத் தவிர இதில் என்னடா இருக்கு? இது ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் நினச்சியா? இது ஒரு ஸ்பை கேம். சொல்கிறது என்ன காட்டுறேன். எப்போ சார் கிடைக்கும் காசு? இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ½ an ஹவரில் ஏடிஎம்மில் போய்ட்டு நீங்கள் மொத்த கேஷ் வெளியே எடுத்துக்கலாம். ½ an hour ஆகும் சார் ஆக்டிவேட் ஆகும். கொஞ்ச நேரம் இருக்கு சார், கார்டு வச்சுட்டு கொஞ்சம் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.